டெல்லி சுல்தான்களா போனால் நமக்கு 5 வம்சம் ஞாபகம் வரும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். நம்ம பார்க்க போகிறது லோடி. ஒரு 4 கொஸ்டின் இருக்கு, தயவு செஞ்சு பார்த்துக்குங்க. லோடி வம்ச ஆட்சியை நிறுவியவர் பகலுல் லோடி. இவரது ஆட்சியின் போது வங்கத்தில் ஆட்சி புரிந்த ஷார்கி அரசு கைப்பற்றப்பட்டது. இவரது மகன் சிக்கந்தர் லோடி 1504 தலைநகர டில்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாத்துறாரு. கடைசி லோடி ஆட்சியாளரான இப்ராஹிம் லோடி முகலாய ஆட்சியை நிறுவிய முதலாம் பானிபட் போரில் 1526 பாபருடன் தோக்குறாரு. இதில் 4 கொஸ்டின் முக்கியம்னா, லோடி வம்சாட்சி நிறுவியவர் யார்? பகலுல் லோடி. மகன் யாருன்னா சிக்கந்தர் லோடி. தலைநகர டில்லியிலிருந்து ஆக்ராவுக்கு மாத்திர யாருன்னா சிக்கந்தர் லோடி. கடைசி லோடி ஆட்சியாளர் யாருன்னா இப்ராஹிம் லோடி. இந்த முதலாம் பானிபட் போர் பாபர் பீரங்கியை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. இதையும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. தேங்க்யூ. அதே மாதிரி முக்கியமான இந்த சையத் வம்சத்தில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் எனக்கு ஆட்சியே வேண்டாம், முழுமையாக எனக்கு ஆட்சி வேணாம், 30 ஆண்டுகள் மனநிறைவோடு அமைதியாக வந்திருப்பார். அவர் சுல்தான் சையத் வம்சத்தில் ஆலம் ஷா.